ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஏ ஷார்ட்ஸ் வித் ஹனி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். அதாச்சும் எஸ்பிஐ கிளர்க்குக்கான ஒரு ரிவிஷன். ஓகேவா? இந்த ரிவிஷனில் இன்றைக்கி பார்க்க போகுது இன்டர்நேஷ்னல் நியூஸ். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். South Africa hosted 5th BRICS Working Group meeting on High Performance Computing and Information Communication Technologies. அச்சும் பிரிக்ஸோட ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் நடந்திருக்கு. இதை எதை பேஸ் பண்ணி நடந்திருக்கு அப்படின்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் இந்த மீட்டிங் நடந்திருக்கு. இதை வந்து யார் ஹோஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதோட எடிஷன் என்னன்னு பாருங்கள், 5th பிரிக்ஸ் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் 74th வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி ஆஃப் ஹூ ஹெல்ட் விர்ச்சுவலி. அச்சும் ஹூவோட வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி 74th செஷன் நடந்திருக்கு. அது வந்து விர்ச்சுவலாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட தீம் பாருங்கள், எண்டிங் திஸ் பேண்டமிக், ப்ரிவெண்டிங் த நெக்ஸ்ட், பில்டிங் டுகெதர் அ ஹெல்த்தியர், சேஃபர் அண்ட் ஃபேரர் வேர்ல்டு. இந்த தீம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒருக்கா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹூவோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு அப்படின்னா ஜெனிவா, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. அதோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னா டெட்ரோஸ் அதானம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 74th வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி இருக்கலாம். அதோட பிரசிடெண்ட்டாக யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டக்கான் வாக்மோ அப்படிங்கிற ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியா ஹோஸ்டட் 2021 பிரிக்ஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் விர்ச்சுவலி. ஆக்சுவலி 2021 பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கை வந்து இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. விர்ச்சுவலாக தான் இது நடந்திருக்கு. ஓகேவா? அடுத்து போகலாம். ஹூ நேம்டு COVID-19 வேரியன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் இன் இந்தியா அஸ் கப்பா அண்ட் டெல்டா. ஆச்சும் COVID-19 வேரியன்ட்ஸ் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணதுக்கு ஹூ வந்து நேம் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா கப்பா அண்ட் டெல்டா அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 2021 P4G சியோல் சமிட் குளோபல் ஹெல்டு விர்ச்சுவலி. ஸோ சியோல் சமிட் வந்து விர்ச்சுவலாக நடந்திருக்கு. அதை யார் ஹோஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா சவுத் கொரியா ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த சமிட்டோட தீம் என்ன அப்படின்னு பாருங்கள், க்ரீன் ரெக்கவரி அண்ட் 2050 கார்பன் நியூட்ரலிட்டி. க்ரீன் ரெக்கவரி அண்ட் 2050 கார்பன் நியூட்ரலிட்டி. இப்படி ஏதாச்சும் ஒரு சமிட் நடந்துச்சு அப்படின்னா அதோட தீமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு UK ப்ளஸ் ஹூ டு டெவலப் அட்வான்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் பேத்தஜன் சர்வைலன்ஸ் நெட்வொர்க் கால்டு குளோபல் பேண்டமிக் ரேடார். அச்சும் UK வந்து ஹூ கூட ஒரு கொலாபரேட் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா இந்த சர்வைலன்ஸ் நெட்வொர்க் இருக்குல்ல, இதை டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி கொலாபரேட் வச்சுருக்காங்க. அதோட நேம் தான் குளோபல் பேண்டமிக் ரேடார். ஓகேவா? இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் COVID-19 அந்த டைப்ஸ் வேரியன்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம், அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து போகலாம். மைக்ரோசாஃப்ட் லான்ச் த ஃபர்ஸ்ட் எவர் ஏஷியா பசிபிக் சைபர் செக்யூரிட்டி கவுன்சில். அதாச்சும் மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஏஷியா பசிபிக் சைபர் செக்யூரிட்டி கவுன்சிலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இருக்குல்ல, அதை வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்டோட CEO அண்ட் சேர்மன் யார் அப்படின்னா சத்யா நடேலா. அடுத்து பாருங்கள், குளோபல் ஃபண்டிங் ஆன் நேச்சர் டு பி ட்ரிபிள்டு பை 2030 பை UN ரிப்போர்ட். ஆச்சும் இது குளோபல் வந்து நேச்சருக்கு வேண்டி ஃபண்ட் பண்ணுவாங்களாம், அது வந்து 2030 வந்து ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. UN ரிப்போர்ட் படி ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து சேர்ந்து இந்த UN கூட யாரெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா UNEP, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமும் WEFும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷ்வர்தன் விர்ச்சுவலி பார்ட்டிசிபேட்டட் இன் அ மீட்டிங் ஆஃப் ஹெல்த் ஆஃப் த நான் அலைன்டு மூமெண்ட் கண்ட்ரீஸ். ஆச்சும் ஹர்ஷ்வர்தன் இவங்க வந்து ஹெல்த் மினிஸ்டர். ஓகேவா? இப்போ ரீசெண்டாக எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. இது முன்னாடி ஜூன் மந்தில் நடந்தனால அப்போ இருந்த ஹெல்த் மினிஸ்டர் தான் ஹர்ஷ்வர்தன். ஓகேவா? அப்போ இருந்த ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷ்வர்தன் அவங்க வந்து விர்ச்சுவலாகவே இந்த நான் அலைன்ட் மூமெண்ட் கண்ட்ரீஸோட மீட்டிங் ஹெல்த் ரிலேட்டடான ஒரு மீட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 1 பில்லியன் ஹெக்டார்ஸ் ஆஃப் degraded land to be restored by 2030 by FAO and UNEP report. ஆச்சு 1 மில்லியன் ஹெக்டார்ஸ் ஆஃப் டீக்ரேடட் லேண்டு, அந்த லேண்டை வந்து நாங்கள் 2030 வந்து ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க? FAOனா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனும் UNEP அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் FAOட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ரோம் இட்டாலியில் இருக்குது. UNEPயோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா நைரோபி கென்யாவில் இருக்குது. ஓகேவா? அடுத்து போகலாம். 12th Chief Energy Ministerial 2021 and 6th Mission Innovation Ministerial hosted by Chile. ஓகேவா? அது 12th Energy
மினிஸ்ட்ரியல் மீட்டிங்கும் 6th மிஷன் இனோவேஷன் மினிஸ்ட்ரியல் மீட்டிங்கை வந்து சைல்டு வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட தீம் என்ன அப்படின்னு பாருங்க, ஆம்பிஷன் இன்டு ஆக்ஷன் டேர்னிங் எ இயர் ஆஃப் ஆம்பிஷன் இன்டு எ டிகேட் ஆஃப் டெலிவரி. ஆம்பிஷன் இன்டு ஆக்ஷன் டேர்னிங் எ இயர் ஆஃப் ஆம்பிஷன் இன்டு எ டிகேட் ஆஃப் டெலிவரி, இதுதான் இதோட தீம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது வந்து 12th சீஃப் எனர்ஜி மினிஸ்ட்ரியல் வந்து சைல்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. 13th சீஃப் எனர்ஜி மினிஸ்ட்ரியல் வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. அது வந்து எந்த இயரில் நடக்க போகுது அப்படின்னா 2023 வந்து நடக்க போகுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஜெர்மனி ஹோஸ்ட் த 8th குளோபல் நைட்ரஜன் கான்ஃபரன்ஸ். குளோபல் நைட்ரஜன் கான்ஃபரன்ஸ் வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜெர்மனி வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஜெர்மனியோட கேபிட்டல் என்ன அப்படின்னா பெர்லின். அடுத்து பாருங்கள், பாகிஸ்தான் ரிட்டைன் ஆன் என்ஹான்ஸ் ஃபாலோ அப் ஸ்டேட்டஸ் பை FATF ரீஜனல் பாடி. அச்சும் பாகிஸ்தான் வந்து இன்னுமே என்ஹான்ஸ் ஃபாலோ அப் ஸ்டேட்டஸில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு FATF சொல்லியிருக்காங்க. FATF அப்படின்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதே பாகிஸ்தான் வந்து இப்போ கிரே லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அவங்க வந்து டெரரிஸ்ட் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்களை வந்து கிரே லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. கண்டினியூஸ் போகலாம். Interpol launched a universal database iFamlia to identify missing person. மிஸ்ஸிங் பர்சனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வேண்டி iFamlia அப்படிங்கிற ஒரு யூனிவர்சல் டேட்டாபேஸை வந்து இன்டர்போல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இது வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா அவங்களோட DNA மூலமாக இதை ஃபைண்ட் பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட்டு, இந்தியா எலெக்டட் டு UN எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் ஃபார் டேர்ம் 2022-24 இன் ஏஷியா பசிபிக் கேட்டகரி. UN எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சிலில் வந்து நம்ம இந்தியா வந்து எலெக்ட் ஆகிருக்காங்க. இது வந்து ஏஷியா பசிபிக் கேட்டகரியில் வந்து இந்தியா எலெக்ட் ஆகிருக்காங்க. ஓகேவா. இவங்க கூட யாரெல்லாம் எலெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான், கசகஸ்தான் அண்ட் ஓமன், இவங்க வந்து ஏஷியா பசிபிக் கேட்டகரியில் வந்து எலெக்ட் ஆகிருக்காங்க. அடுத்து பாருங்க, Heidelberg Cement plans to set up world's first CO2 neutral cement plant in Sweden. ஹெய்டல்பர்க் அப்படிங்கிற சிமெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்வீடனில் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு நியூட்ரல் சிமெண்ட் பிளான்ட்டை வந்து செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து, 2nd UN Global Sustainable Transport Conference will be held in Beijing, China. 2nd UN Global Sustainable Transport Conference வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா பீஜிங், சைனாவில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் அரப் இந்தியா எனர்ஜி ஃபோரம் ஹெல்டு விர்ச்சுவலி. ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் அரப் இந்தியா எனர்ஜி ஃபோரம் வந்து விர்ச்சுவலாக நடந்திருக்கு. கோச்சேர் பண்ணது யார் அப்படின்னா இந்தியாவும் மொராக்கோவும். ஓகேவா. இந்தியா அண்ட் மொராக்கோ தான் கோச்சேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 2 decades சைல்ட் லேபர் இன்க்ரீசஸ் டு 160 million வேர்ல்டு வைடு பை யூனிசெஃப் அண்ட் ILO. ஃபர்ஸ்ட் டைம் 2 decades அப்படின்னா 20 yearsலேயே ஃபர்ஸ்ட் டைம் சைல்டு லேபர் வந்து 160 million வந்து வேர்ல்டு வைடில் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதை வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா யூனிசெஃப்பும் ILOவும் சொல்லியிருக்காங்க. யூனிசெஃப் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்ட், அதேமாதிரி ILO அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், இவங்க 2 பேர் தான் சொல்லியிருக்காங்க. யூனிசெஃபோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க்கில் இருக்குது US. அதே மாதிரி ILOவோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஓகேவா. இந்த ரிப்போர்ட்டை இவங்க தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 10ல் ஒரு சைல்டு வந்து சைல்டு லேபராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, எல் சல்வாடர் பிகிம்ஸ் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அடாப்ட் பிட்காயின் அஸ் லீகல் டெண்டர். ஒரு கண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரி வந்து பிட்காயினை வந்து லீகல் டெண்டராக எடுத்திருக்காங்க. அது எந்த கண்ட்ரி அப்படின்னா எல் சல்வாடர். ஓகேவா. அடுத்து பாருங்கள், UNGA அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ரூவ்ஸ் டிக்ளரேஷன் டு எண்ட் அண்ட் எய்ட்ஸ் பை 2030. 2030 வந்து எய்ட்ஸை வந்து எண்ட் பண்ணிடுவோம், அதை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. UNGAவோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா அப்துல்லா சாஹித். இப்போ ரீசெண்டாக தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க் USல இருக்குது. ஓகேவா. 47th G7 Leaders Summit 2021 hosted by UK. 47th G7 Leaders Summit வந்து யார் ஹோஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா UK வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட தீம் என்ன அப்படின்னு பாருங்கள், பில்டிங் பேக் பெட்டர். ஓகேவா. பில்டிங் பேக் பெட்டர் தான் இதோட தீம். நெக்ஸ்ட், அல்பானியா, பிரேசில், கபோன், கானா, UAE elected to UN Secretary Council as the non-permanent members for 2022 to 2023. அல்பானியா, பிரேசில், கபோன், கானா, UAE இந்த 5 கண்ட்ரியுமே UN செக்ரட்டரி கவுன்சிலோட நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இது வந்து எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 75th ஜென்ரல் அசம்பிளி செக்ஷனுக்கு வேண்டி தான் இவங்க 5 பேரையுமே நான் பெர்மனன்ட் மெம்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த UN செக்ரட்டரி கவுன்சிலில் வந்து 15 மெம்பர்ஸ் இருக்கும். அதில் வந்து 5 மெம்பர்ஸ் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ், 10 மெம்பர்ஸ் வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஓகேவா.
Next, PM Modi addresses UN high-level dialogue on desertification, land degradation and draft. PM மோடி வந்து ஒரு மீட்டிங் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் UN high-level dialogue on desertification and land degradation and draft. இதை வந்து இவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த டைலாக்கை வந்து பிஎம் மோடி அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பிஎம் மோடி வந்து 14th செஷன் ஆஃப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி ஆஃப் யுஎன் கன்வென்ஷன் டு காம்பேக்ட் டிசர்டிஃபிகேஷன் அதோட பிரசிடெண்ட்டாகவும் இருக்காங்க. ஓகேவா, 14th செஷன் ஆஃப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஆஃப் யுஎன் கன்வென்ஷன் டு காம்பேக்ட் டிசர்டிஃபிகேஷன். ஓகேவா, இதோட பிரசிடெண்ட்டாகவும் பிஎம் மோடி இருக்காங்க. India-Kenya Joint Commission meeting is co-chaired by External Affairs Minister Jaishankar and also inaugurated the renovated Mahatma Gandhi Library at the University of Nairobi. ஆக்சுவலி இந்தியாவுக்கும் கென்யாவுக்கும் உள்ள ஒரு ஜாயிண்ட் கமிஷன் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அதை யார் கோச்சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவங்க கோச்சார் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு மகாத்மா காந்தி லைப்ரரியை வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, இதை ரினோவேட்டட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்து தான் அதை ரினோவேட் பண்ண மகாத்மா காந்தி லைப்ரரியை வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட், பியூஷ் கோயல் ரெப்ரசன்ட்ஸ் இந்தியா அட் யுஎன் ட்ரேட் ஃபோரம் 2021. ஆச்சும் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து ஏன்னா யுஎன் ட்ரேட் ஃபோரம் 2021 இதை வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ட்ரேட் ஃபோரமோட யுஎன் ட்ரேட் ஃபோரமோட தீம் என்ன அப்படின்னு பாருங்கள், டுவோர்ட்ஸ் அ க்ரீன் அண்ட் இன்க்ளூசிவ் ரெக்கவரி. டுவோர்ட்ஸ் அ க்ரீன் அண்ட் இன்க்ளூசிவ் ரெக்கவரி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 31st NATO சமிட் ஹெல்ட் இன் ப்ரூசல்ஸ். நாட்டோ அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அவங்களோட 31st சமிட் வந்து நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ப்ரூசல்ஸ் பெல்ஜியமில் நடந்திருக்கு. ஓகேவா, 18 million kids at risk of health hazards caused by e-waste. ஆக்சுவலி e-wasteனால வந்து 18 million kids வந்து ரிஸ்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹூ சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஹூ அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ராஜ்நாத் சிங் அட்ரஸஸ் 8th ஏஷியான் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் ப்ளஸ் 2021. ஆக்சுவலி ராஜ்நாத் சிங் இவங்க வந்து நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், இவங்க வந்து 8th ஏஷியான் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஷியான் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கை வந்து ஷேர் பண்ணது யாருன்னா ப்ரூனாய் அப்படிங்கிற கண்ட்ரி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், நரேந்திர சிங் தோமர் அட்ரஸஸ் 42nd செஷன் ஆஃப் FAO கான்ஃபரன்ஸ். ஆக்சுவலி நரேந்திர சிங் தோமர் இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், இவங்க வந்து 42nd செஷன் ஆஃப் FAO கான்ஃபரன்ஸை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. FAO அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். இதை வந்து நம்மளோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து நரேந்திர சிங் தோமர் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஹர்ஷ்வர்தன் அட்ரஸ்ட் ஹூ குளோபல் டிபி ப்ரோக்ராம். ஹூவோட குளோபல் டிபி ப்ரோக்ராமை நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷ்வர்தன் அவங்க வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஹூ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2030 வந்து இந்த டிபியை வந்து என் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. நம்ம இந்தியா வந்து என்ன டார்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னா 2025 டிபியை வந்து எலிமினேட் பண்ணிடும் அப்படிங்கிற டார்கெட்டை வச்சுருக்கோம். ஓகேவா, அடுத்து போகலாம். பிஎம் மோடி அட்ரஸஸ் 5th எடிஷன் ஆஃப் விவா டெக்னாலஜி 2021. 5th எடிஷன் ஆஃப் விவா டெக்னாலஜியை வந்து யார் அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட பிஎம் மோடி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், வேர்ல்ட் இஸ் நாட் ஆன் ட்ராக் டு ரெடியூஸ் சூசைட் மார்டாலிட்டி ரேட் பை 2030. ஆக்சுவலி 2030 வந்து சூசைட் மார்டாலிட்டி ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹூ வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. பட் அந்த இதில் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹூ ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதாச்சும் இப்போ ரெடியூஸ் ஆகலை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, சஞ்சய் தோத்ரே அட்டெண்ட்ஸ் G20 எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் மீட் 2021. ஆக்சுவலி G20 எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் 2021 வந்து யார் அட்டன் பண்ணியிருக்காருன்னா சஞ்சய் தோத்ரே இவங்க வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங்கை வந்து யார் ஷேர் பண்ணியிருக்காருன்னா இட்டாலி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி G20யோட பிரசிடென்சி இப்போ யார்கிட்டே இருக்காருன்னா இட்டாலிக்கிட்டே இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட், 11th பிரிக்ஸ் S&T ஸ்டியரிங் மீட்டிங் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஆக்சுவலி 11th பிரிக்ஸ் மீட்டிங் ஸ்டியரிங் மீட்டிங்கை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பிரிக்ஸோட பிரசிடென்சி சேர்மன்ஷிப் இப்போ யார்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்தியா கிட்டே இருக்குது. ஓகேவா, NSA அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அட்டன் 16th மீட்டிங் ஆஃப் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரிஸ் ஆஃப் SCO ஹெல்ட் அட் துசான்பே தஜிகிஸ்தான். SCOவோட செக்ரட்டரிஸ் மீட்டிங் 16th செக்ரட்டரிஸ் மீட்டிங் நடந்திருக்கு. அது நம்ம இந்தியாவிலேருந்து நேஷனல் செக்ரட்டரி அட்வைசர் அஜித் தோவல் அவங்க வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, SCO அப்படின்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். இந்த மீட்டிங் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா துஷான்பேல நடந்திருக்கு. துஷான்பே வந்து கேபிட்டல் ஆஃப் தஜிகிஸ்தான். ஓகேவா, நெக்ஸ்ட், 9th மாஸ்கோ கான்ஃபரன்ஸ் ஆன் இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி 2021 இன் ரஷ்யா.
இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி மீட்டிங் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ரஷ்யாவில் நடந்திருக்கு. ஓகேவா, இது எத்தனாவது மீட்டிங் அப்படின்னு பாருங்கள், 9th மாஸ்கோ கான்ஃபரன்ஸ். ஓகேவா, இதில் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா அப்படின்னா டிஃபென்ஸ் செக்ரட்டரி அஜய் குமார் அவங்க வந்து நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் காங்வார் addresses G20 Labour and Employment Ministers Meeting 2021 held in Italy. ஆக்சுவலி லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் G20 லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கை வந்து யார் அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா சந்தோஷ் காங்வார் அவங்க வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து யார் எங்கே நடந்துச்சு அப்படின்னா இட்டாலியில் நடந்துச்சு. ஏன்னா G20யோட பிரசிடென்சி இப்போ யார்கிட்டே இருக்குது அப்படின்னா இட்டாலிக்கிட்டே இருக்குது. ஓகேவா, சைனா லான்ச் 2 units of its world's largest Baihetan hydropower station. ஆக்சுவலி சைனா வந்து பைஹெட்டாங் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷனில் வந்து அவங்களோட ஒரு 2 units வந்து லான்ச் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாச்சும் வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் என்ன அப்படின்னா பைஹெட்டான். இது எங்கே இருக்குது அப்படின்னா சைனாவில் இருக்குது. ஓகேவா, இது வந்து எந்த ரிவருக்கு மேலே வச்சுருக்காங்க அப்படின்னா ஜின்ஷா ரிவருக்கு மேலே வச்சுருக்காங்க. ஓகேவா, ஜின்ஷா ரிவருக்கு மேலே இருக்குது. நெக்ஸ்ட் IIT பாம்பே ஹோஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் நெட்வொர்க்ஸ் யூனிவர்சிட்டிஸ். பிரிக்ஸ் நெட்வொர்க்ஸ் யூனிவர்சிட்டிஸை வந்து யார் இந்த கான்ஃபரன்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா IIT பாம்பே வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ்ரேல் வில் பிகேம் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மாஸ்க் ஃப்ரீ கண்ட்ரி. ஆச்சும் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்க் ஃப்ரீ கண்ட்ரி எது அப்படின்னா இஸ்ரேல். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்தியாவும் பூட்டாவும் சேர்ந்து ஒரு டைப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அவங்க அந்த 2 கண்ட்ரிக்குள்ளேயுமே ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும், என்விரான்மெண்ட்டில் ஏரியா ஆஃப் என்விரான்மெண்ட்டில் ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் பூட்டானை வந்து ஒரு டைப் வச்சுருக்காங்க. பூட்டானோட கேபிட்டல் என்னன்னா திம்பு. ஓகேவா, அடுத்து போகலாம். Secretary of External Affairs Minister Riva Ganguly Das attended East Asia Summit Senior Official Meeting. ஆக்சுவலி ஈஸ்ட் ஏஷியா சமிட் சீனியர் அஃபிஷியல் மீட்டிங்கை வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட செக்ரட்டரி ரிவா கங்குலி தாஸ் அவங்க வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.